வணக்கம். இன்றைய நாளில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் பூத உடல் கொழும்பில் உள்ள AF ரேமன் மலர் சாலையில் இன்று காலை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. நாளை புதன்கிழமை அன்னாரின் பூத உடல் நாடாளுமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து அவரின் சொந்த இடமான திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் மருந்தகம் ஒன்றை சோதனையிட சென்ற அரச உத்தியோகத்தர்கள் இருவரை பூட்டி வைத்த கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் ராமநாதன் வீதியில் கலட்டி சந்தையில் உள்ள மருந்தகம் ஒன்றிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு நிர்வாக பிரிவு உத்தியோகத்தர்கள் இருவர் மருந்தகத்தின் அனுமதி தொடர்பாக மருந்தகம் ஒன்றை சோதனையிட சென்றனர். சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கும் போது அதிகாரிகளை கடை உரிமையாளர் மருந்தகத்திற்குள் வைத்து பூட்டி அச்சுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அரசு அதிகாரிகளினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அனுமதியின்றி மருந்து விற்பனையில் ஈடுபட்டமை மற்றும் அரசு உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடை உரிமையாளரை கைது செய்திருக்கின்றனர். மறைந்து இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் அவர்களுக்கு அஞ்சலி நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இன்று அமரராகி இருக்கும் கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நேரம் நாட்கள் தொடங்கியிருக்கிறது. எல்லா இடங்களிலும் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அவர் நினைவு கூறப்படுகின்றார். அவருடைய ஒரு தலைவருக்குரிய பெரும் பண்புகளுடன் பல விடயங்களை அவர் அடைந்திருக்கின்றார். அவர் அடைந்த இலக்குகள் பெரிதாக அவர் வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் அதன் மூலம் பல விடயங்கள் நாங்கள் அதாவது மக்களுக்காக அவரால் செயற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு பொதுவாக எங்களுடைய கலாச்சாரத்தில் பண்பு இருக்கின்றது. ஒருவர் மறைந்து விட்டால் அவரை பற்றி பிழையாக பேசக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் வாசிக்கவில்லை, எனக்கு சொல்லப்பட்டது எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்துக்களை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக புலம்பெயர்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த அதாவது ஏன் புலம்பெயர்ந்து போனார்கள் என்பது அடுத்த கேள்வி. எல்லாம் அரசியல் தான். இந்த அரசியலுக்குள்ள எதையும் முடிக்க முடியாத பெரும்பான்மை இனத்துடன் தான் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். முடிந்த மட்டில் செய்யக்கூடியவற்றை செய்யப்பட்டது. அந்த நல்லாட்சி காலத்தில் தான் கூடுதலான சம்பந்தன் ஐயா தலைவராக இருக்கும்போது நல்லாட்சி காலத்தில் கூடுதலான காணிகள் விடுவிக்கப்பட்டது. அதுக்கு எத்தனையோ கூட்டங்கள் நடத்தப்பட்டது. இது அவருடைய முழு முயற்சி. எனக்கு தெரியும், ஏனெனில் நான் பக்கத்திலிருந்து பார்த்தவன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்கெங்கே போய் எவ்வாறு கதைப்பார் என்று. அவர் இதயம் மக்களுக்காக மிகவும் உரத்த தொனியில், அது எந்த பெரிய கூட்டமாக இருந்த என்ன உரத்த தொனியில் தான் பேசுவார். பேசி அதை அடைய வேண்டிய மார்க்கங்களை சொல்லி பின்னர் எப்படியோ அது தீர்ந்துவிடும். ஆனால் இந்த எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 70 வருஷத்துக்கு மேலாகி அந்த எண்ணம் பெரும்பான்மை
சிங்களவர்களுக்கு இல்லை, அறவே இல்லை. இதற்கு ஏற்றாற் போல ஒத்துதி கொண்டு ஓடுகின்றது சில சர்வதேச நாடுகள். எங்கள் அயல் நாட்டையும் தான் நாங்கள் சேர்க்க வேண்டும். எனவே ஒரு தனி ஒருவரை சாடுவதோ பிழை சொல்லுவதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தனி மனிதனால் அல்ல, தனி ஒருவனால் வருங்காலத்திலும் அது செய்யக்கூடியதல்ல. ஒன்று எதுவும் பெரிதாகாமல் என்னென்னவற்றை சட்டத்தின் மூலம் எடுக்க முடியுமோ அவற்றை எல்லாம் முயற்சி எடுத்து பல விடயங்களை செய்தவர். ஒருவேளை யாராவது ஒருவர் அவர் என்னென்ன செய்தார் என்பதை புத்தகங்கள் போட்டு காட்டினால்தான் மற்றவர்களுக்கு அவர் மேல் இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போகலாம். எனவே நாங்கள் இந்த நேரத்தில் அவர் ஆற்றிய நற்பணிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் ஆற்றிய நற்பணிகள், அவர் மக்களுக்காக செய்த சேவைகள். திருவண்ணாமலையில் அவர் பல சேவைகளை செய்திருக்கின்றார். 6 தடவைகள் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். கடைசியாக நடந்த தேர்தலுக்கு பிறகுதான் அவர் திருவண்ணாமலைக்கு போக முடியவில்லை. அது வயது மூப்பின் காரணம். அங்கே அவர் தான் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை கேட்கவில்லை என்று சொன்னார். ஏனெனில் நாமினேட்டிங் கமிட்டி அதில் நானும் இருக்கின்றேன் அவர் சொன்னார். ஆனால் எல்லோரும் திருவோணமலை மட்டமட்டாக இருக்கின்றது, நீங்கள் கேட்டால்தான் ஒரு தமிழ் எம்பியால் வர முடியும் என்று சொல்லித்தான் அவரை கேட்க பண்ணினார். இதுதான் உண்மை நடந்தது. அவர் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். எனவே போக போக உண்மைகள் சிலது வெளிவரும். கருத்து வேறுபாடுகள் இருப்பவர்கள் அதுகளை பற்றி தெரிந்து கொண்டு தங்களுடைய ஆய்மிச்சங்களை தீர்த்துக் கொள்ளலாம் என கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் இருக்கின்றோம். அஞ்சலி உரையுடன் சேர்த்து ஒன்றாக சான்றிதழுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வோம். நன்றி. மக்கள் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் அதனைத் தொடர்ந்து எமது தலைவர் அமரர் சம்பந்தன் ஐயாவுக்கான பொதுச்சுடரேற்றும் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகும். இந்த நிகழ்வை பொதுச்சுடரினை தொகுதி கிளையின் தலைவர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அமரர் இரா சம்பந்தன் ஐயாவுக்கான ஈகைச்சுடரேற்ற நிகழ்வு நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து மறைந்த எமது தலைவருக்கான பொதுச்சுடர் இப்பொழுது தொகுதி கிளையின் தலைவரால் ஏற்றப்பட்டு அடுத்ததாக
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நேற்று காலை 10 மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
இன்று 1ஆம் தேதி 6ஆம் மாதம் திங்கட்கிழமை. இன்று நாங்கள் மாதம் செய்கின்ற எங்கள் போராட்டம் இன்றைக்கு நாங்கள் மாறி இன்றைக்கு 1ஆம் தேதி செய்ய வேண்டி இருந்தது. எங்களுக்கு என்ன செய்ய தெரியாது. இதற்கு நாங்கள் யாழ் மாவட்டம் 2 காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் நான் சிவபாதம் விளங்குவதை எங்களுக்கு 15 வருட காலமாக இறுதி யுத்தம் 2009 மே 18 அன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் அனைவரையும் சரணடைந்தார்கள். குடும்ப குடும்பமாக சரணடைந்தார்கள். கொத்து கொண்டு வளல் மழை மேகமாறு கொத்து கொண்டு வளல் வெற்ற தேக்கான ஊர்களையும் காண கண்டு எஞ்சி வந்தவர்களை சரணடைய வைத்து உங்களுக்கு விசாரணை சாதிக்க முடியும் என்று பிரான்சிஸ் பாயருடன் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தகப்பன்மாரும் சரணடைய வைத்தார்கள். ராணுவம் வெட்டுவாக வந்த ராணுவம் சரணடைய வைத்தார்கள். விசாரணை சாதிக்க முடியும் என்று 7 மாத குழந்தை உட்பட முதியோர்கள் உட்பட தாய் தகப்பன் அனைவரையும் சரணடைய வைத்தார்கள். இன்றுமே இல்லை 15 வருட காலமாகிவிட்டது. நாங்கள் இவ்வளவு காலம் போராடி வருகின்றோம். நாங்கள் இவ்வளவு காலம் எங்களுக்கு உரத்த கதைதான் நாங்கள் இன்றைக்கு கிடைக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு முன்னும் நாங்கள் இறந்து விடுவோம் என்ற இந்த பயமும் நோக்கம் இருக்கின்றது. நீங்கள் என்ன பேச்சுக்களை கேட்டு நீங்கள் கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய எங்கள் பிள்ளைகள் நாங்கள் என்ன கல்யாசனம் நடத்துகிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆட்டுக்குழாய் மாறி என்று நினைத்தீர்களா? கொண்டுவிட்டீர்களா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு முடிவின்றமே சொல்லவில்லை. நீங்கள் நிவாரணம் என்றாலும் கல்லர் எங்கள் பிள்ளைகளுக்கு விளையும் பேசிக்கொண்டு நாங்கள் வாழ்வாதாரம் தாரம் என்று சொல்லி மக்களை மேலாட்டு உங்களை பெண்களை தீர எங்கள் பிள்ளைகளை உண்மைகளை மறக்க பார்க்கின்றீர்கள். எங்களுடைய பிள்ளைகளை எனக்கு வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை காட்ட வேண்டும் என்று சர்வதேசத்தில் நாங்கள் நிற்கின்றோம். சர்வதேசம் இவரை குற்றம் இழப்பவர்களை குற்றங்கள் கூண்டலை நிறுத்த வேண்டும். குற்றங்கள் கூண்டலை நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத் தர வேண்டும் என்ற சர்வதேசம் கண்ணியடி தருமை இருக்கின்றது. நாங்கள் இவரை ரோட்டிலிருந்து தண்ணீரில் வெயிலில்லை நாங்கள் அடைந்து வந்திருக்கிறோம். ரோட்டில் நீங்களும் எங்களை உதாசீனப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல நீதியை பெற்று தாருங்கள். எப்போ நீங்கள் நீதி பெற்று தாருங்கள்? எங்களுக்கு இந்த குழந்தைகள் 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் தாய் தகப்பன் குடும்பங்களும் சரணடைவர்கள். இவர்கள் எங்கிருந்து நீங்கள் சர்வதேசம் எங்களுக்கு பய சொல்லாடும். எங்களுக்கு நீதி இல்லா நாட்டில் எங்களுக்கு நீதி தேவையில்லை. நாங்கள் இந்த நாட்டில் நீதியை கேட்க போவதும் இல்லை. நாங்கள் சர்வதேசத்தை தான் வலியுறுத்துகின்றோம். சர்வதேசம் எங்களுக்கு நல்லொரு விமர்சனம் கிடைக்க வைக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் அன்பாக கேட்கிறேன். முருகையா கோமகன் பொருளாதார குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அமைப்பினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்துக்கு பின்னர் தங்களுடைய உறவுகளை உயிரோட இராணுவத்தினிடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மாக்களுடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும். அதை விடுத்து இந்த உயிருக்கு 2 லட்சம் கொடுத்து இந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. எனவே இந்த
காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடு வழங்குறதுக்காக அந்த சான்றிதழை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும், அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை. எனவே தயவு செய்து இந்த அலுவலகத்தை வெளியில, இந்த மாவட்ட செயலகத்துக்கு வெளியில வைத்திருந்தவர்கள் இந்த மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது உள்ள நிறுவி அதுக்குரிய வேலைகளை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தனிமையில பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை இனம் கண்டு வீடு வீடா போய் அவர்கள், இந்த அரசு உத்தியோகத்தர்கள் போய் அவர்களுக்குரிய நஷ்டஈடை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு சில தந்திரோபாயமாக செயற்படக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து இதுல பணியாற்றுகிற அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே, அந்த அம்மாக்களுடைய கண்ணீரை, பலிகளை புரிந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசுக்கு ஆதரவோடு செயற்படாதீங்கோ. உங்களுடைய குடும்பங்களையும் இப்படி ஒரு உறவுகளை இழந்திருந்தால் உங்களோட மன வலிமை பலி எப்படி ஏற்பட்டிருக்குமோ அதே போல அவர்களுடைய உணர்வுகளையும் உங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதுக்குரிய நீதியை இந்த அம்மாக்களுடைய கோரிக்கை சர்வதேசத்தை நோக்கியதாக முன்வைத்திருக்கார்கள். அதை பெற்று கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைத்து வலி சேர்த்து இந்த தீர்வுக்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்வரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிலையான சமாதானத்திற்கான நல்லிணக்கத்தினை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளிலான தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கதிர்காம பாத யாத்திரை மட்டக்களப்பில் ஆரம்பமாகி இருந்தது. நேற்று காலை மட்டக்களப்பு கூலாவடியில் உள்ள விக்னேஸ்வரா திருத்தொண்டர் மண்டபத்தில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. நிலையான சமாதானத்திற்கான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் வருடாந்தம் இந்த நல்லிணக்க பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையில் பல பாகங்களில் இருந்து இளைஞர் யுவதிகள் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருந்தனர். சம்பந்தன் ஐயாவின் மறைவு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விடயத்தை தான் நான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கையாண்டு கொண்டு வருகிறேன். ஐயா அந்த சொன்ன செய்தி, ஐயாவினுடைய அர்ப்பணிப்பு, ஐயா இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக, இந்த அரசியல் உரிமை பெறுவதற்காக ஐயாவினுடைய அர்ப்பணிப்பை பற்றி அதை விட தெளிவுபடுத்துறதுக்கு வேறு எந்த ஒரு செய்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.